ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க காலத்துலலாம் ஸ்பெஷல் புளியோதரை தான். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 பேருக்கு உள்ள அளவுக்கு தான் நான் சாப்பாடு செய்ய போகிறேன். புளியை நல்லா ஊற போட்டுக்கிடலாம். புளினா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்து அதை நல்லா ஊற போட்டுடலாம். ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி அளவு வச்சு நம்ம அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதையும் 3ஐயும் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிலக்கடலை தோல் எடுக்கவே வேண்டாம், அப்படியே போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சு அதையும் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா அதை தாளிச்சுக்கிடலாம். தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கிடலாம். காயத்தூள் போட்ட உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் அதுவும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதை அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது மெதுவாக அப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு தொட்டுக்க நான் துவையல் அரைக்க போகிறேன். இது வத்தல் துவையல் தான். இந்த துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஒரு 4-5 வத்தல், கொஞ்சம் பொரிகடலை, வெள்ளைப்பூடு, உப்பு இதையும் போட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையலுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. துவையல் புளியோதரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் துவையல் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு பார்த்துக்கோங்க. சுண்டி வரட்டும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வடிச்சு வச்ச சோறை அதில் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடலாம். புளியோதரைக்கு சோறு கொஞ்சம் நல்லா குழையாக இருக்கணும். நல்லா குழஞ்சி இருந்துச்சுன்னா இந்த புளியோதரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பாட்டி மாதிரிலாம் இந்த மாதிரி தான் குழைய விட்டு சோறு பொங்குவாங்க. புளியோதரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளியோதரைக்குன்றனா கொஞ்சம் சோறு கொஞ்சம் குழைய விட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் துவையல் வத்தல் போட்டு அரைக்கிற துவையல் இருக்குல்ல, அதையே அந்த சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பொரிச்ச மீன், பொரிச்ச கருவாடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.